கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கேட்குறேன், பார்க்குறேன். உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அடியேன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி பிரியமானவர்களே, இந்த டெய்லி ஊழியத்தில் கூட இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு ஒரு அற்புதம், அவங்களுக்கு ஒரு விடுதலை, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க தேவன் சித்தமுள்ளராக இருக்கிறார். ஆகிய இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பார்க்கும்போது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், இந்த மாதம் அநேக பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸாம் வந்தாவே சிறு பிள்ளைகளுக்கு, வாழை பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு கூட ரொம்ப டென்ஷனு, ரொம்ப பயம், ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆவியானவர், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளையும் பெற்றோர்களுக்காக விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளராக இருக்கிறார். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் தயவு சேர்ந்து எந்த காரணத்துக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, தடமாடக்கூடாது. ஏசப்பா உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையோட எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 41:10, ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் கொடுப்பேன், என் நீதின் வலது கையினால் உன்னை தாங்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. என் அன்பு தம்பி, தங்கச்சி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எக்ஸாம் எழுதுகிற ஒரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பயப்படாத மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தேவன், உன் எக்ஸாம் காரியத்தில் உன்னை பலப்படுத்துவேன், உன் எக்ஸாம் காரியத்தில் உன்னை சகாயம் செய்வேன், என் நீதின் வலகத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். ஆகிய எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எந்த காரணத்துக்கும் பயப்படக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு 3 ஆலோசனை, அதுதான் இந்த டெய்லி ஊழியத்தில் 3 நாள் நம்ம தொடர்ந்து எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் கொடுக்குற ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெயத்தை பெற்று கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்த போகிறோம். முதலாவது, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கூட இருந்து பலப்படுத்தி சகாயம் செய்து அவர் நீதியின் வளர்கிறதுனால் தாங்க வேண்டுமானால் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் இந்த எக்ஸாம் டைமில் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் இந்த எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க மாட்டாங்க, சபைக்கு போக மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, குடும்ப ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. அப்பா அம்மா வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க பைபிள் படிக்கலாம், வாங்க சர்ச்சுக்கு போகலாம், வாங்க ஃபேமிலி படிச்சோன்னா, எக்ஸாம் மம்மி, எக்ஸாம் டாடி, இப்போ நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, முதல்ல தேவன் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு கூட குடிச்சோன்னா இல்லைங்களா. அப்போ எக்ஸாம் இது பிசாசின் தந்திரம். எக்ஸாம் டைமில் உங்களை ஜெபம் பண்ணாதபடி, பைபிள் படிக்காதபடி, சர்ச்சுக்கு போகாதபடி, உங்களை குடும்ப ஜெபத்தில் மம்மி டாடி கூட உக்காராதபடி சத்ரு பிசாசினவன் தடை பண்ணுறான். ஆகிறது தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு டென்ஷன், உங்களுக்கு டிப்ரெஷன், உங்களுக்கு பலவீனம், உங்கள் நிறைய பயப்படுறீங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா தன் வலதுக்கு நீதியின் வலதுனால உங்களை தாங்குவார். ஆகல எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா கொடுக்குற ஆலோசனை, இந்த எக்ஸாம் டைமில் ஜபத்துக்கு, பைபிளுக்கு, சபைக்கு, குடும்ப ஜபத்துக்கு முக்கியம் கொடு. நீ ஜெபம் பண்ணும்போது ஜபத்தை கேட்குற தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி கண்ணு ஜெபிக்கலாமா? தகப்பனே ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா எக்ஸாம் எழுதுகிற ஒரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற எத்தனை பிள்ளைகளும் உன் கருத்தை ஒப்படுகிறேன்ப்பா. எக்ஸாம் டைமில் யாரும் பயப்படக்கூடாது சுவாமி, யாரும் பலவீனப்படக்கூடாது, யாரும் பயத்தில் வீட்டு விட்டு ஓடக்கூடாது, யாரும் தற்கொலை பண்ணிக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கொள்ளக்கூடாது, பிசாசு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை தொடவே கூடாது. அதில் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளை உன் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் ரத்த கோட்டில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள பலப்படுத்துங்கப்பா, நீங்கள் சகாயம் செய்யுங்கப்பா, உங்கள் நீதி வழங்குறத அவங்க தாங்கி அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற அத்தனை பிள்ளைகளும் அடியேன் மனதார வாழ்த்துக்கிறேன். இந்த எக்ஸாம் பிள்ளைகள் நல்லா ஜெபிக்க, பைபிள் படிக்க, சர்ச்சுக்கு போவேன், குடும்பம் பண்ண உதவி செய்ய ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.